அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் முருகனின் வாக்குகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். இந்த வாக்குகளை நீங்கள் கேட்டாலே நீங்கள் நினைத்தது நிறைவேறும், மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். நமக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். என் பிள்ளையே, எப்படியோ ஒரு முடிவை நீ எடுத்து விட்டாய். இனி அதை பற்றி கவலைப்படாதே. துணையாக நான் இருப்பேன் உன்னுடன். இறுதி வரை துணையாக நான் இருப்பேன். துணையாக நல்ல மனிதர்கள் வருவார்கள். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என் நாமத்தை எப்போதும் உச்சரிப்பது உனக்கு கவசமாக இருக்கும். மனம்தான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். அந்த மனம் அடங்கினால் உலகம் வசப்படும். மனதை கவனி, அதன் பின்னால் செல்லாதே. மீண்டும் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகரும்போது மனம் பதட்டமடையும். இப்படியே இருந்து விடலாமே என மனம் பேசும் ஆசை வார்த்தைக்கு மயங்காமல் விழிப்போடு இரு என் குழந்தையே. நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றது. விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது. என் வாக்கு நிச்சயம் பலிக்கும் என் குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்று 1 மணி நேரத்தில் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கையில் கவலை ஏன்? மனக்கவலை நான் அறிவேன். நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். திருச்செந்தூரானை நம்பியவர் தோற்றது இல்லை. வெற்றி உனதே. சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள். என்னை மீறி எதுவும் நடந்து விடாது. என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். வாரத்தின் முதல் நாள் திங்கள். ஓம் சரவணபவ என்று சொல்லித் தொடங்கு. உன் அனைத்து செயல்களும் வெற்றி வாகை சூட உடன் நான் இருப்பேன். என் பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணம் அதை திட்டமிட்டு செலவு செய். மற்றவர்களோடு போட்டி போட்டு செலவு செய்யாதே. உன் பணத்தில் ஒரு சிறு பங்காவது சேமித்து வை. உன் பிள்ளைகளுக்கும் சேமிப்பை கற்றுக்கொடு. ராஜ வாழ்க்கை படிப்படியாக வரும். உன் விரதங்களை ஏற்றுக்கொண்டேன். நீ கேட்டபடி உனக்கு குழந்தை வரம் தருவேன். உன் முயற்சிகள் தொடரட்டும். அது உனக்கு நிச்சயமாக வெற்றி தரும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதே. உன்னை விலக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உயர்வுக்கான வழிகளை மறந்து விடாமல் உழைத்து முன்னேறு. நல்லதே நடக்கும் என் குழந்தையே. நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இனிவரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் மீது பூரண நம்பிக்கை வை. எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை. நான் வாழ வைப்பேன். இல்லையே, நீ யோசிக்காத நேரம் உன் இதயத்தின் வழியே வந்து உன்னை வழிநடத்தி திருச்செந்தூருக்கு வர வைப்பேன். நீ வந்து தரிசிக்க வாய்ப்பும் தருவேன். எனக்கு உன் வாழ்க்கையை மாற்ற தெரியாதா? சரியான நேரம் அமையும் போது சகலமும் தந்து உன்னை நல்ல வாழ வைப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இரு என் குழந்தையே. கந்தனை கரம் குவித்து வணங்குவோருக்கு கழியின் கொடுமையும் கால பயமும் கிடையாது. நாம் அறியாமல் செய்த பிழைகளையும் முருகன் பொறுத்து காத்தருள்வார். பொன் தந்தாலும் பொருள் கோடி நீ தந்தாலும் இப்புவியையே நீ தந்தாலும் எதன் மீதும் பற்று என்பது இல்லை என் அப்பன் முருகா. உன் முன் மண்டியிட்டு உன்னை போற்றும் வாழ்வை அன்றி பற்று இல்லவே இல்லை தந்தையே கந்தா. நீ அல்லால் அன்பு இல்லை, உனை அன்றி கருணையம் இல்லை. ஓம் சரவண பவா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா. உலகாலும் ஆண்டவனே நீதான் முருகையா.
முருகனை வணங்குவதால் என்னவெல்லாம் பெறலாம் தெரியுமா? விதியை மாற்றி எழுதும் சக்தி பெற்றவர் முருகப்பெருமான். முருகனை தினமும் வழிபடுபவர்களிடம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த தீய சக்தியும் அண்ட முடியாது. பாம்பு, பிசாசு, கொடிய பூதம், வெள்ளம் மற்றும் பகைவர்கள் மூலமாக ஏற்படும் பிரச்சனைகள் போன்றவை முருக பக்தர்களை நெருங்க முடியாது. கொடிய நோயில் இருந்தும் விடுவித்து பக்தர்களுடைய மனதில் இருந்து மரண பயத்தை விரட்டும் தன்மை முருகனுக்கு உண்டு. அரோகரா. உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்வையும் அமைத்து தரப்போகிறேன். இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான். மிகவும் விரும்பிய செய்தி உன் மனம் குளிர நாளை உன்னை தேடி வரும். உன் சோகம் எல்லாம் சுகமாய் மாறும். நல்லதே நடக்கும். மனதார கந்தா சரணம் ஒரு முறை என கூறு. பயப்படாதே என் குழந்தையே. ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு நிழலாக இருப்பேன். நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் குழந்தையே. வருடத்திற்கு முன்போ மாதங்களுக்கு முன்போ நீ கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். கேட்டதை நீ மறந்து விடலாம். உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் மறக்க மாட்டேன். அது உனக்கு நினைவிருந்தால் அது இப்போது நடக்கிறது என்றால் ஆம் என்று சொல்வாயாக என் குழந்தையே. கலங்கி கதி இழந்து அடுத்த நிமிடம் என்ன செய்வது என்று தவிக்கும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று ஓடி வந்து நொடியில் துன்பம் தீர்க்கும் செந்தில் ஆண்டவரை மனதார நினை. 12 கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்தே நம்மை காப்பவன் வள்ளல் நம் அப்பன் திருச்செந்தில் ஆண்டவன். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் என் குழந்தையே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் தைரியமாக இரு. இன்று முதல் நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவா என்று சொல்லிக்கொண்டே இரு. சில காலமாக நீ நீயாக இல்லை. ஏன் மற்றவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கவலைப்படுகிறாய்? உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றால் எதுவும் நினைக்காமல் நீயும் அமைதியாய் இருந்து பார். அதுவே அவர்களுக்கு சிறிய அளவில் மதிப்பை உன்மேல் கொடுக்கும். அதுவே உனக்கு பெரிய வெற்றி என் குழந்தையே. இன்றுடன் எல்லா கஷ்டங்களும் நீங்கி விடும் என்ற நம்பிக்கையோடு ஓம் சரவணபவா என்று மனதார ஒரு முறை கூறுங்கள். இன்று முருகனருளால் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக ஓம் சரவணபவா என்று பதிவிடுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.